வணக்கம். நான் வேளச்சேரி மாதவன், வெள்ளாள முன்னேற்ற கழக மாநில பொதுச் செயலாளர். எனக்கு சொந்த ஊர் நன்னிலம் தொகுதி, திருவாரூர் மாவட்டம். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஃபேஸ்புக் பார்த்தேன். ஃபேஸ்புக்கில் திரு அண்ணா சரவணன் அவர்கள் அழுதபடி பேட்டி கொடுத்தார். இதை வெள்ளாள முன்னேற்ற கழகம் உருவான கதையை உங்களுக்கு சொல்கிறேன். வெள்ளாள முன்னேற்ற கழகம் திருச்சி ஹரிஹரன் எல்லா தலைவரையும் அரவணைச்சு எல்லா கொடியும் அண்ணன் ஆட்டோ கணேசன் அவர்கள் தலைமையில் ஒன்று சேர்த்து சுரபி ஜோதி முருகன், ஹரிஹரன், மாதவன், பந்தல் ராஜா எல்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு இயக்கம். முதல்ல அதுதான். அதுக்கப்புறம் தான் 18/28/2017 ஒரு பதிவு தொடங்கப்படுது. அதுக்கப்புறம் 2020 ஹரிஹரன் அவர்கள் ஒரு அமைப்பை தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பிரிஞ்சு அண்ணா சரவணன் ஒரு அமைப்பை தொடங்குறாங்க. ஸோ இதுதான் வெள்ளாள முன்னேற்ற கழகம். இது இருக்கிற வேளாளர்கள் மேக்சிமம் உறுப்பினர்களாக இருக்காங்க எல்லாருமே. இதில் நல்லது கெட்டது அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை நம்ம பார்த்து கொடுத்துட்ருக்கோம். நன்னிலம் தொகுதியை பொறுத்தவரை இந்த எம்எல்ஏ ரொம்ப நல்ல எம்எல்ஏ. நிறைய ஒரு இண்டு இடுக்கு சின்னஞ்சிறு கிராமம் சந்து பொந்துக்கு கூட ரோடு போட்டு கொடுத்துருக்காரு. என்ன தேவைகளோ அதை உடனே நிறைவேற்றி கொடுக்கறதுல இவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. நான் நெருங்கி பழகினதுனால அந்த அமைச்சரை பற்றி நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஜாதி மதத்தை பார்க்குற ஆள் ஒரு கிடையாது. அப்படி பார்த்துருந்தா கிட்டத்தட்ட 3-4 ஒன்றிய செயலாளர் வேளாளர்கள் தான். எல்லா சமுதாயமும் உற்று நோக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைச்சரா வளம் வந்தாரு. எம்எல்ஏவா வளம் வந்துட்டு இருக்காரு. அதுல மறுபேச்சுக்கு இடமே இல்லை. இருந்தாலும் அண்ணா சரவணன் அவர்கள் இந்த மாதிரி இந்த செயல்களை பார்த்த உடனே எங்க கொதிச்சு போய் தான் நான் பேசுறேன். இது கண்டிப்பா இது அண்ணனோட வேலையா இருக்காது. யாரு? அண்ணன் அமைச்சர் காமராஜ் அண்ணன் வேலையா கண்டிப்பா இருக்காது. இது திட்டமிட்ட ஒரு சதி நடக்குது. ஏற்கனவே என்ன சொல்றாங்க, எதுக்கு தஞ்சாவூர்லேருந்து அண்ணா சரவணன் இங்கே நிற்க வேண்டும் நன்னிலத்தில், என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விக்கணைகள் இருக்கு. சின்னம்மா கட்சியில் போய் எதுக்கு நீங்கள் போய் நிற்கணும்? எங்களை கேட்டாங்க, என்ன கேட்டதுனால சொல்ல வரேன். வெள்ளாள முன்னேற்ற கழகம் சின்னம்மா கட்சியில் போய் எதுக்கு நிற்கணும்? தனியாக நிற்கலாமே, சுயேட்சையாக நிற்கலாமே, தப்பு கிடையாது, நிற்கலாம். எந்த சமுதாயம் அங்கே நின்னாலும் அண்ணன் காமராஜ் வெற்றி பெறுவது உறுதி. என்ன ரீசன்னா, அவர் ஜாதி மதத்தை பார்க்க மாட்டேங்கிறாரு, எல்லாருக்கும் செஞ்சிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு மனிதன் செயலில் காமிக்கிறாருன்னா அது அவர் மட்டும்தான். பேச்சில் பேசுகிறான், அவனுக்கு அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன், அந்த கதைலாம் கிடையாது. என்ன தேவையோ அது நிற்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அதனால நன்னியில் ஒரு எஃகு கோட்டையாக இருக்கு. அது அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் உடைக்க முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் இந்த விஷயம் ஒரு சின்ன ஒரு மைல் கல்லில் அவர் உண்மையிலேயே வருத்தப்பட்டிருப்பார். ஏன்னா எனக்கு தெரியும், ஒரு யார் கஷ்டப்பட்டாலும் அடுத்த நிமிடம் கஷ்டப்படக்கூடிய ஒரு அற்புத மனிதர் தான் அண்ணன் காமராஜ். இல்லைன்னா ஜாதி மதம் பார்க்காம ஏன் நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னா, அவர் அந்த மாதிரி ஒரு நல்ல பர்சனாக இருக்கிறதுனால மட்டும்தான். ஆனால் அண்ணா சரவணனை அடித்தவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். அது யார் என்பதை விரைவில் காவல்துறை கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும். இதை தயவு செய்து அரசியலாக்கி இதில் பலனடைய நினைப்பவர்கள் எண்ணங்கள் தோற்றுதான் போகும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய சகோதரரை, என்னுடைய நண்பர் திரு அண்ணா சரவணனை அடித்தவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். நாங்கள் அதுவரை அடுத்த வாரம் நாங்கள் போராட்டம் செய்வோம் காவல்துறை முன்பு. காவல்துறை தான் கண்டுபிடிக்க வேண்டும். இது யாரோ ஒருவர் இடையில் உள்ளே புகுந்து இது போல அரசியல் தந்திரத்தால் சூழ்ச்சிகளால் இதை அனைவரையும் பிரிக்க ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் காமராஜ் அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதுபோல் பலவிதமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது பின்னாடியில். ஏன்னா அண்ணனே நிறைய சொன்னாங்க, இதே மாதிரி நிறைய சூழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு, என்ன ரீசனே தெரியல அப்படின்னாங்க. நல்லவர் கண்டா எல்லாருக்கும் பொறாம தான் வரும், அது ஒன்றும் பண்ண முடியாது.
ஸோ அதனால் வந்து தயவு செய்து அன்பு என்னுடைய சொந்தங்களே, நமது அண்ணா சரவணனை தாக்கியவர்கள், அந்த கயவர்களை கண்டிப்பாக நாம் காவல்துறை முன்பு நிறுத்த வேண்டியது நமது கடமை. பட் அதற்கும் அரசியலுக்கும் எதற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நான் தீர விசாரித்துவிட்டு நான் சொல்கிறேன். ஆதலால் விரைவில் என்ன நடந்தது என்பது விரைவில் தெரியும். தெரிந்தவுடன் மீண்டும் உங்கள் முன் வருகிறேன். நன்றி, வணக்கம்.